நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக மறந்துட்டார் போல. தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. சரி, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்க ஆட்சியை கெடுக்க நினச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று நடந்தது, அது உங்களுக்கு தெரியுமா? அதை மட்டும் நீங்கள் இப்போ கண்டுபிடிக்கவே இல்லையா? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதா தான் இருந்தது. ஆனால் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சராக நிற்க வச்சு நம்ம 2 பேரும் வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம், அதுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவோட தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அது முடியாதுன்னு சொல்லி தவிர்த்துட்டார். ஏன் இதை நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை மேடையில்? நீங்கள் இப்போ திருச்சிக்கு போனதுக்கு காரணம் நன்றி தெரிவிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கூட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அங்கே போயிட்டு ஏன் சார் கதறிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாடு சிஎம்மாக நடந்துக்குங்க சார்.